வீட்டில் கோமதி அழுதுகிட்டே இருக்கிறாங்க. அச்சோ, என்னால் எங்கள் அம்மாவுக்கு இவ்வளோ பிரச்சனை வந்துடுச்சு, எனக்கும் எங்கள் அம்மாவை பார்த்து பேசணுன்னு ஆசையாக இருக்குது அப்படின்னு சொல்லிக்கிட்டு அழுதுகிட்டே இருக்கிறாங்க. இதெல்லாம் பார்க்கும்போது பாண்டியனுக்கு மனசுக்கு ரொம்பவே சங்கட்டமாக இருக்குது. அடடா, கோமதி அவங்க அம்மாவையும் நம்ம சேர்த்து வைக்கிறோன்னு ஏற்கனவே சொல்லியிருந்தோமே, ஆனால் இன்னும் நம்ம அதை பண்ணவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வருத்தப்பட்டுக்கிட்டே கடைக்கு போகலான்னு பைக் எடுக்கிறாங்க. கூடவே கதிரும் பின்னாடி நடந்து வந்துட்டுருக்காங்க. ஆனால் இவங்களுக்கு வழி விடாமல் முன்னாடி ஒரு கார் வந்து நிற்குது. அது வேறு யாரும் இல்லைங்க, ராஜியோட அப்பாவும் சித்தப்பாவும் தான் காருக்குள்ளே இருக்கிறாங்க. உடனே இருந்துட்டு கதிரும் சண்டைக்கு போகிறாங்க. நீ ஏன்டா இவங்கள்ட்டெல்லாம் சண்டைக்கு போகிற, சண்டைக்கு போகாத அப்படின்னு சொல்லி பாண்டியனும் கண்ட்ரோல் பண்ணி வைக்கிறாங்க. ஒரு வழியாக பாண்டியன் கடைக்கும் போயிட்டாங்க. அங்கே போய் பார்த்தா செந்திலுக்கு ஒரே ஆச்சரியம். என்ன, நம்ம அப்பாவா இது, வரும்போதே திட்டிக்கிட்டே வருவார், இப்போ வந்து சோகமாக உட்கார்றாரு அப்படின்ற மாதிரி ஆச்சரியமாக பார்க்குறாங்க. அப்புறம் வீட்டில் நடந்த எல்லா விஷயத்தையுமே பாண்டியன் அங்கே இருக்க எல்லாத்தையுமே ஷேர் பண்ணி வருத்தப்பட்டுக்கிட்டே கிளம்பி போயிட்டாங்க. மறுபடியும் நம்ம கோமதி அழுது ஓஞ்சப்பாடு இல்லைங்க. வீட்டில் அவங்க அம்மாவை ஜன்னலில் எட்டி எட்டி பார்த்து அழுதுகிட்டே தான் இருக்கிறாங்க. நான் என்றைக்கு தான் எங்கள் அம்மாட்ட போய் பேச போகிறேன்னு தெரியல, இந்த காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கிட்டதுனால எங்கள் அம்மா என்கிட்ட பேசாமலே போயிட்டாங்களே அப்படின்னு சொல்லி வருத்தப்படுறாங்க. இந்த நிலைமை எனக்கு மட்டும் இல்லை, ராஜி, மீனா உங்கள் 2 பேர்த்துக்கும் இதே நிலைமை தான், நீங்களும் உங்கள் அம்மா கிட்ட போய் சீக்கிரமாக பேசணும் அப்படின்னு சொல்லி அழுதுகிட்டே இருக்கிறாங்க. அழுத வண்ணமாகவே இந்த எபிசோடு முடிச்சிருக்காங்க. வெயிட் பண்ணி பார்க்கலாம் நாளைக்கு.